வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் இதுவும் கடந்து போகும் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். ஒரு ஜென் சிஷ்யன் தன்னுடைய குருவிடம் மிகவும் மனசோர்வுடன், குருவே, எனக்கு தியானம் மிகவும் சோர்வளிக்கிறது, கை கால்கள் எல்லாம் நடுங்குகிறது, மனம் களைப்பாக இருக்கிறது என்று கூறினான். அதற்கு அந்த ஜென் குரு இதுவும் கடந்து போகும் என்று சொன்னார். அடுத்த நாள் அதே சிஷ்யன் திரும்பவும் குருவிடம் வந்து குருவே, எனக்கு தியானம் அற்புதமாக இருக்கிறது, விழிப்புணர்வுடன் இருக்கிறேன், மிகவும் அமைதியாக உணர்கிறேன் என்று கூறினான். அதற்கு அந்த குரு இதுவும் கடந்து போகும் என்று கூறினார். இதிலிருந்து தெரிவது என்னவென்றால், மன உணர்வுகள் நிலையாக இருப்பதில்லை என்பது தான். அதாவது இன்னும் எளிமையாக சொல்லப்போனால், நீங்கள் காலையில் ஆஃபீஸுக்கு செல்கிறீர்கள். அப்பொழுது பதட்டமாகவும் சோர்வாகவும் உணர்கிறீர்கள். பிறகு மாலை வந்தவுடன் அந்த உணர்வு இருப்பதில்லை. மாலையில் மன நிம்மதியுடன் இருக்கிறீர்கள். ஆனால் மறுநாள் காலையில் செல்லும் பொழுது அந்த மன அமைதியானது நீங்கிவிட்டு திரும்பவும் மனப்பதட்டம் உங்களை தொற்றிக்கொள்கிறது. இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால், மன உணர்வுகள் எப்பொழுதும் நிலையாக இருப்பதில்லை. அவை கடந்து போய்கொண்டே இருக்கும், அல்லது மன உணர்வுகள் நிலையாக இருப்பதில்லை என்பது தான். நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.